என்னில் கலந்திட வரும் வழியே கரை சேர்த்திட வரும் இறையே களங்கமில்லா ஒளியே வேந்தே இறைஞ்சுகின்றோம் வருக இறைகுலம் போற்றும் இணையில் வேந்தே இறைஞ்சுகின்றோம் வருக நிறைவுறும் மகிழ்வேரிலை களன் அன்பே மறைந்தெழும் உணவே மாண்புறுமுறவே மனமகிழ்ந்தே வருக களங்கமில்லா ஒளியே திருவினும் திருவே தேனினும் சுவையே திருவிருந்தே வருக கருணையின் வடிவே காத்திடும் அருளே கனியமுதே வருக பிறந்திடுமிளமை மகிழ் உமக்காக விளங்கிடவே வருக. இறந்திடும் பொழுதும் இறையுணர்வே
ஆண்டவரே. இந்த அழகான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வல்லமையின் கிருபைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம் நீர். அன்பாக, அருளாக, ஆனந்தமாக, இன்பமாக, ஈடு இணையற்ற தெய்வமாக, உண்மையாக, உறவாக, உத்தமனாக, எண்ணாக, எழுத்தாக, எல்லாமுமாக எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதிசயம் செய்கின்ற ஆண்டவர் எங்கள் அருகிலே இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அழகான பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற நேரம். மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர், உனக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர், உனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உனக்காக கல்வாரி மலை மட்டும் இந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போன ஆண்டவர், உனக்காக சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர், தெய்வீக பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர். உன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆராய முடியாத பெரியனவற்றையும் எண்ணிலடங்காத கிருபைகளையும் நீர் வழங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை ஜோபு 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கிருபைகள் எங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசுவே, உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எகிப்து நாட்டில் இருந்து நீ புறப்பட்ட நாளிலே இருந்து உன்னை மீட்டு காக்கின்ற ஆண்டவர் என்பதை மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுவீரேன். ஆண்டவரே, விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்திலே ஆராய முடியாத பெரியனவற்றையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர். தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே? ஆண்டவரே, வல்லமையோடு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நீர் மழையாக பொழிந்தருள வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கிருபைகள் இந்த இடத்தையும், இந்த ஆலயத்தையும், இந்த மக்களையும், இந்த கிராமத்தையும் நேரலை வழியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடும் ஆண்டவரே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தீராத நோய்கள், துன்பங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், நோய்கள், நோக்காடுகள், பிரச்சனைகள், வாழ்வினுடைய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும். தீராத நோய்கள், வியாதிகள், வருத்தங்களை எல்லாம் உம்முடைய ஒரு சொல்லினாலே நீக்கி ஆண்டவர் நீர். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை பார்த்து கதறுகிறோம். இயேசுவே, உம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். உம்முடைய பாதார விந்தங்களை நாங்கள் முத்தி செய்கிறோம். அன்று அந்த பாவி பெண் உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடந்து தன்னுடைய கண்ணீரினாலே உம்முடைய பாதங்களை நனைத்தது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய கண்ணீர்களினாலே உம்முடைய பாதங்களை நனைக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டாண்டு காலமாக துன்பங்களையும் வடுக்களையும் சுமந்து கொண்டு நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனை அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆண்டவரே நீர்தாமே பொறுப்படுத்தி வழிநடத்தி அருளும். யோவான் செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 38 ஆண்டுகளாக பெத்சதா என்ற குளத்துக்கு அருகிலே யாருமற்ற அனாதையா இருந்தவனை பார்த்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நீ வீட்டுக்கு போ என்று சொன்ன ஆண்டவர் நீர். லூக்கா செய்தி 17ஆம் அதிகாரத்திலே இந்த தொழுநோயாளர்களை கண்டு அவர்களுடைய நோயை குணமாக்கிய ஆண்டவர் நீர். ஆண்டவரே, வல்லமையை எங்களுக்கு தாரும், உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். லூக்கா செய்தி 7ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஒரே பேரான திருமகனை பலி கொடுத்த தாய் அழுது கொண்டு வந்த போது, அம்மா அழாதே என்று சொல்லி அந்த மகனுக்கு வாழ்வை கொடுத்த ஆண்டவர் நீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரை உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இயேசுவே, உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் நீர்தாமே பொறுப்படுத்தருளும் ஆண்டவரே.
உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வசனம் அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார், நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர். நான் உங்களை விட்டு விட்டு தொலைந்து போகிற ஆண்டவர் அல்ல, உங்களை விட்டு விட்டு எங்கோ இருக்கிற ஆண்டவர் அல்ல, உங்களை விட்டு விட்டு எங்கேயோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல, மாறாக உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை மெய்ப்பிப்பீரே. யோவான் நற்செய்தியிலே, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லுவீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு அருகிலே இருக்க விரும்புகின்ற பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகின்ற பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய கிருபையின் நிறைவுகளை அனுபவிக்க விரும்புகிற பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய வல்லமையோடு இருக்க விரும்புகிற பிள்ளைகள் நாங்கள். எங்களை பார்த்தருளும் ஆண்டவரே, எங்களோடு பேசியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியா போல நாங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குரிய பிள்ளைகள். எங்கள் எல்லாரையும் படைத்து பராமரித்து பெயர் சொல்லி கூப்பிட்டு, மகனே மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எங்களுக்கு வாழ்வை தந்த ஆண்டவர் நீர். எனவே நாங்களும் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு வல்லமையின் நேரம், இது ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர்கள் எல்லாரையுமே அன்பாக பார்த்து கொண்டிருக்கிற நேரம். மகனே மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை பார்க்கின்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கண்டு கொண்டார்கள். நற்செய்தியிலே அன்புமிக்க சகோதரங்களை நாங்கள் பார்க்கின்ற ஒரு அழகான விடயம், ஆண்டவர் குணப்படுத்தல்களை செய்கின்ற போது சொல்லுவார், இங்கே பார் என்று சொல்லுவார். இயேசுவை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டார்கள். இயேசுவை பார்த்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டார்கள். இயேசுவை பார்த்தவர்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றியோடு ஸ்துதிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு என்று சொல்லப்படுகிற இந்த அழகான திருப்பாடலிலே நாங்களும் பக்தி உணர்வோடு பங்கெடுத்து சபிப்போம். இந்த திருப்பாடல் சபிக்கப்படுகிற நேரத்திலே அன்புமிக்க சகோதரங்களே, எங்களை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். எங்களுடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கின்றார், எங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். எனவே இந்த கடவுளின் அன்பு என்று சொல்லப்படுகிற இந்த அழகான ஆழமான நிறைவான இந்த திருப்பாடலிலே நாங்களும் பக்தி உணர்வோடு பங்கெடுப்போம். திருப்பாடல் 103. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பேரை ஏத்திடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு, ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார்.
என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர்தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர்தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பின் கிருபைகளை இந்த திருப்பாடலோடாக நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். இன்றைக்கு அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் இருக்கிறது. கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஏராளமான மக்கள் இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கத்தினாலே இறந்து போய்விட்டார்கள். யாருமற்ற அனாதைகள் போல, உறவினர்கள் யாருமே இல்லாதது போல மடிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகத்துக்காக நாங்கள் சபிப்போம். ஆண்டவரே, அமைதி இல்லை, அருளாலே காத்தருளும் என்று கேட்போம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களை கடந்து வரட்டும் என்று கேட்போம். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நிகழ்ச்சியிலே, இந்த அழகான வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்போம். அன்று பாத்திமே என்று சொல்லப்படுகிற பிறவி குருடன் ஆண்டவர் இயேசு அந்த வழியாலே போகிறார் என்று சொன்ன போது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும் என்று அவன் கதறுவான். போனவர்கள் எல்லாரும் பேசாது இருக்கும்படி அவனை சொன்ன போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும் என்று இன்னும் அதிகமாக கத்தினானாம். ஆண்டவர் இயேசு சொல்வார், அவரை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அவன் தன்னுடைய மேலுடைய தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வருவானாம். இயேசு கேட்பாராம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புமிக்க சகோதரங்களே, எங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, மகனே, மகளை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, இந்த பயங்கரமான நோயிலே இருந்து நான் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்தினுடைய கொடும் கனலிலே இருந்து நான் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளும் என்று கேட்போம். இந்த வேளையிலே அன்புமிக்க சகோதரங்களே, அமைதியற்றவர்களாக, நிம்மதியற்றவர்களாக, துன்பத்திற்கு மேலே துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, அமைதி இல்லை, அருளாலே காத்தருளும் என்று கேட்போம். இந்த பாடல் பாடப்படுகிற நேரத்திலே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகம் முழுவதையும்
ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அற்புதமான தெய்வீக பிரசன்னத்துக்கு முன்னுக்கு கொண்டு வருவோம். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம், உம்முடைய அருள், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கடந்து வரட்டும் என்று கேட்போம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய அருள் உனக்கு போதும், என்னுடைய அருள் உனக்கு போதும். நீ வல்லமையோடு சிறந்து விளங்குவதற்கு நான் உன்னோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அன்புமிக்க சகோதரர்களே, எசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரத்திலே, நொடி பொழுதே நான் உன்னை விட்டு பிரிந்திருந்தேன், ஆயினும் பேர் இரக்கத்தினாலே உன்னை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆண்டவர் என்பதை சொல்லுவார். நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, அமைதியற்ற பிள்ளைகள் நாங்கள், நிம்மதியற்ற பிள்ளைகள் நாங்கள். புயல்கள், அலைகள், பயங்கரமான நோயினுடைய தாக்கங்கள் எங்களை அலைமோதிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் எழுந்து சொல்லுவார், இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லுவார். அந்த சீடர்கள் பயந்த போது அந்த கொடும் காற்றையும் புயல் காற்றையும் கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இறையாதே, அமைதியாயிரு. இந்த பயங்கரமான நோய்க்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு உறுதியான வார்த்தை அன்புமிக்க சகோதரங்களே, இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லுவார். அமைதிக்காக ஆண்டவரை பார்த்து சபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அருளினாலே எங்களை காத்தருளும் என்று மன்றாடுவோம், பாடுவோம். அமைதி இல்லை, அருளாலே காத்திடுவி. அமைதி இல்லை, அருளாலே காத்திடுவி. ஆண்டவரே, அமைதி இல்லை, அருளாலே காத்திடுவி. இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கிருபைகள் எங்களோடு கடந்து வரட்டும். ஆண்டவரே, அமைதியை தாரும். மனமிழந்த மலரெனவே அருள் இழந்தே, ஆண்டவரே, மனமிழந்த அருள் இழந்தே, அழுகுரலை கருணையுடன் கேட்டருளே, பரம்பொருளே. இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அருளின் ஆசீர்வாதங்கள் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, பாலையிலே அலைந்து வரும் பெலிக்கானை போல் உழன்றோ, பாலையிலே அலைந்து வரும் பெலிக்கானை போல் உழன்றோம். நாகவளை சென்றிருக்கும் தேரையன நடுங்கி நின்றோ.
உறவுகளை காணாது துடிக்கின்றோ தேடுகின்றோ கலங்குகின்றோம் கதி இழந்து கதறுகின்றோம் கலங்குகின்றோம் கதி இழந்து கதறுகின்றோம் கருணையிலே காத்திடவே கரை சேர்க்க வா இறைவா. இரவு பகல் விழித்திருந்தோம் வனவாசம் வாழ்ந்திருந்தோ இரவு பகல் விழித்திருந்தோ வனவாசம் வாழ்ந்திருந்தோ பகைவரது வாயிதழின் கேலியுரை கேட்டழுதோ அமைதி இல்லை அருளாலே காத்திடுவி காத்திடுவி காத்திடுவி. வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு எப்போதுமே நீர் இருக்கிற ஆண்டவர். எங்களுடைய நோய்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் துடைத்தறிந்து வல்லமை தருகின்ற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதுமே எங்களோடு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இத்தக்கணம் பொழுது வரைக்கும் எங்களை உயிர் பிச்சை தந்து பாதுகாத்து வருகின்றீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒரு சேர ஒன்று சேர்த்து உம்முடைய பாதத்துக்கு தருகிறோம். ஆண்டவரே, அமைதியை தாரும், அருளை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீர்தாமே உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். ஆமேன். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழகான பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. அவருடைய வார்த்தை எங்களை இப்போது திடப்படுத்தவிருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் இப்போது செவிமடுப்போம். புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15
வாக்கியங்கள் 12 தொடக்கம் 17 வரை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளை எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாலை வேளை. ஆண்டவர் இயேசு எங்களை படைத்தவர், எங்களை பராமரிப்பவர், எங்கள் எல்லாரையுமே பெயர் சொல்லி அழைத்தவர், எங்கள் முன்னிலையிலே வல்லமையுள்ள இந்த நற்கருணை பிரசன்னத்திலே வீற்றிருந்து கொண்டு எங்கள் எல்லாரையுமே பார்த்து கொண்டிருக்கிற நேரம். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை, இந்த அற்புதமான வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் இந்த அழகான பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய அளவுக்கு அதிகமான அன்பின் கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறார். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமைக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். நாங்கள் அன்பின் ஆண்டவரின் இந்த சிறப்பை இன்றைக்கு நாங்கள் அனுபவிப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு எங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நற்கருணை என்கின்ற பிரசன்னத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தவர். இந்த நற்கருணை பிரசன்னத்தை ஆண்டவர் புனித வியாழக்கிழமை அன்று ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்படுத்துகின்ற போது ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது என்று சொன்னால், அன்புமிக்க சகோதரங்களே, இந்த அப்பத்தை உடைத்து கொடுக்கின்ற போது சொல்லுவார், இது நான், இதை உணவாக உட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். கிண்ணத்தை எடுத்து நன்றி சொல்லுவார். அந்த கிண்ணத்தை இருக்கின்ற அந்த திராட்சை ரசத்தோடு சேர்த்து பகிருகின்ற போது சொல்லுவார், இது என்னுடைய பரிசுத்தமான புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தம், இதை நீங்கள் குடித்து உங்களுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அன்புமிக்க சகோதரங்களே, தான் எங்களோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான, நிறைவான, அன்பான, ஆசீர்வாதமான, தியாகமான பிரசன்னம் தான் இந்த நற்கருணை பிரசன்னம் என்று சொல்லுவது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான பகிர்வு, நான் உங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதற்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு மெய்யான சான்று தான் இந்த நற்கருணை பிரசன்னம் என்று சொல்லுவது. அதனால் தான் புனித சின்னப்பர் இன்றைக்கு முதலாவது இந்த வாசகத்திலே மிகவும் அழகாக சொல்லுவார், எவரும் தகுதியற்ற விதமாக இந்த பலிவிருந்துக்கு நீங்கள் வரவே கூடாது. நீங்கள் வந்தால் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நீங்கள் பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் இந்த நாட்களிலே அளவுக்கு அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறோம். வேதனைகள், கஷ்டங்கள், நோயினுடைய தாக்கங்கள், நாளுக்கு நாள் சாவுகள், இழப்புகள், மரணங்கள், இவற்றையெல்லாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பயங்கரமான துன்ப அலைகளை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்ற ஆண்டவர். அவருடைய அன்பு இன்றைக்கு நாங்கள் சிறப்பான விதத்திலே நாங்கள் வாசித்தோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அழகான புத்தகம், சுகமான சுமைகள்
அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அழகான புத்தகத்தை நான் வாசித்த போது மிகவும் கவலையாக இருந்தது. இந்த உலகத்தை பார்க்கின்ற போது இந்த உலகத்தை பற்றி அந்த ஆசிரியர் மிகவும் சிறப்பாக எழுதி கொண்டவர். எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய இறுதி ஆகமத்தை அவர் எழுதுவார். அவர் எப்படி எழுதுவார் அப்படின்னு சொன்னால், மனித இனம் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் தற்கொலை முயற்சிகளிலே இறங்கி இருக்கிறது. கடவுள் விண்ணையும் மண்ணையும் எவ்வாறு படைத்தார் என்பதை தொடக்க நூல் எடுத்துரைக்கிறது. ஆனால் மனிதரோ மனித இனத்தின் இறுதி ஆகமத்தை விறுவிறுப்பாக விரைந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி ஆகமம் இதோ: ஆதியிலே பூமி இருந்தது, அது கடல்கள், மீன்கள், மரங்கள் மற்றும் பறவைகளால் மிகவும் அழகாக இருந்தது. மனிதன் வானளாவிய கட்டடங்களை கட்ட விரும்பி மரங்களை வெட்டினான், காடுகளை அழித்தான். மழை பெய்யவில்லை, பூமி வறண்டு போனது. மனிதன் தன் அகந்தையினாலே தான் கட்டியெழுப்பிய வானளாவிய கட்டடங்களை பார்த்தான். அவை நன்றாய் இருந்தன. காலையும் மாலையும் சேர்த்து முதல் நாள் ஆயிற்று. மனிதன் பூமியில் உள்ள கடல்கள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளிலே குப்பைகளை கொட்டினான். கழிவு நீர்களை கலக்க விட்டான். தண்ணீர் மாசுபடிந்து துர்நாற்றம் வீசியது. லட்சக்கணக்கான மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் மாண்டு போயின. மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். காலையும் மாலையும் சேர்த்து இரண்டாம் நாள் ஆயிற்று. மனிதன் காடுகளில் வாழ்ந்த மிருகங்களையும் பறவைகளையும் வேட்டையாடினான். அவற்றை சித்திரவதை செய்தான், கூண்டிலை அடைத்தான், உணவாக உட்கொண்டான். சிறிது சிறிதாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்தன. மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். காலையும் மாலையும் சேர்த்து மூன்றாம் நாள் ஆயிற்று. மனிதன் காற்று மண்டலத்திலே பல்வேறு வாகனங்களின் நச்சுப்புகைகளை செலுத்தினான். காற்று மண்டலம் மாசுபடிந்தது. பல கோடி மக்கள் மூச்சு திணறி இறந்தனர். மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். காலையும் மாலையும் சேர்த்து நான்காம் நாள் ஆயிற்று. மனிதன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த விரும்பி பல்வேறு கருத்தடை கருவிகளை கண்டுபிடித்தான். கட்டுப்பாடின்றி பாலுறவிலே ஈடுபட்டான். பல்வேறு பயங்கரமான பால்வினை நோய்களினாலே மனித இனத்தின் பெரும்பகுதி அழிந்தது. மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். காலையும் மாலையும் சேர்த்து ஐந்தாம் நாள் ஆயிற்று. மனிதன் ஆண் விந்தை உறைய வைத்தான். சோதனை குழாய் குழந்தைகளை உருவாக்கினான். மரபு அணுக்களை மாற்றி அமைத்து உயர் ரக மனிதர்களை உருவாக்கினான். அவன் உருவாக்கிய அந்த மனிதர்களை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். காலையும் மாலையும் சேர்த்து ஆறாம் நாள் ஆயிற்று. மனிதன் ஏழாம் நாளிலே ஓய்வெடுக்க விரும்பினான். ஆனால் அவனால் ஓய்வெடுக்க முடியவில்லை. ஏனெனில் மற்றவர்கள் வாழ்வதைக் கண்டு அவன் மனம் புழுங்கினான். எனவே அவர்களை அழிப்பதற்காக அவன் அணுக்குண்டுகளையும் நீரக குண்டுகளையும் ஏவுகணைகளையும் கண்டுபிடித்தான். நாடுகள் நாடுகளை எதிர்த்து போர் தொடுத்தன. அணுக்குண்டுகள் சரமாரியாக பொழிந்தன. மனித இனமும் மற்ற உயிரினங்களும் பிரபஞ்சம் முழுவதும் வெந்து சாம்பல் குவியலாக காட்சி அளித்தது. மனிதன் அதுவும் நல்லதென்று கண்டான். ஆனால் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினாராம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, அன்புமிக்க சகோதரங்களே, மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினாராம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது மிகவும் கஷ்டமாக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, அன்புமிக்க சகோதரங்களே, மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினாராம். எப்படி மனிதரை படைத்தவர் தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தவர். எப்படி படைத்தார் என்று சொன்னால், தன்னை போலவே எங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் படைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஆண்டவனுடைய சாயலும் பாவனையும். அன்புமிக்க சகோதரங்களே, ஏன் இந்த நோய், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள்? நாங்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது தானே அன்புமிக்க சகோதரங்களே ஆண்டவருடைய உடனிருப்பின் ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். நவநாகரிகத்தினுடைய உச்சத்துக்குள்ளே நாங்கள் சென்று எல்லாவற்றையும் செய்த போது அன்புமிக்க சகோதரங்களே, இந்த ஆண்டவருடைய உடனிருப்பை பல நேரங்களிலே நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் தேடாமல் இருந்திருக்கிறோம். பல பிள்ளைகள் சொத்துக்கள், பணங்கள் எங்களுக்குள்ளே ஏராளமாக அது கொட்டப்பட்ட போது, அவற்றோடெல்லாம் நாங்கள் நவ நாகரிகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது, எங்களுடைய கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, கை போன போக்கிலே, எங்களுடைய மனம் போன போக்கிலே எல்லாம் எல்லாவற்றையும் செய்ய நாங்கள் தலைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு எல்லாருமாக நாங்கள் சபிக்கிறோம் தானே. ஏன் இந்த சந்தோஷங்கள், இந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்த போது ஆண்டவருடைய உடனிருப்பை நாங்கள் பல நேரங்களிலே மறந்திருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, அப்போது ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக அவரே மனம் வருந்துகிறார். அன்புமிக்க சகோதரங்களே, இரக்கத்தின் ஆண்டவர் தான் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவர்.
அவர் எங்களோடு எப்போதுமே இருக்கிறார். ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து கேட்டானாம், இந்த உலகத்தை பார்க்கிற போது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எங்கேயும் போட்டியும் பொறாமையும், எங்கேயும் கொலையும் கொள்ளைகளும், எங்கேயும் போரும் குழப்பங்களும் எல்லாம் மலிந்து போய் இருக்கின்றனவே, இன்னுமே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். அந்த அமைச்சர்களுக்குள்ளே ஒரு நல்ல வயதான அமைச்சர் ஒருவர் இருந்தாராம், மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர். அவர் சொன்னாராம், அரசே, ஒரு சில பிள்ளைகள் தமக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுக்குள்ள எத்தனை பிள்ளைகள் நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்வார். யோவான் நற்செய்தி 13:34-35 வாக்கியங்களுக்குள்ளே. அன்புமிக்க சகோதரங்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த வன்னிப்போர் மிகவும் பயங்கரமாக இருந்தது எங்களுக்கு தெரியும். வன்னிப்போர் ஏராளமான மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருந்தார்கள். 2009ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கிற போது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அன்புமிக்க சகோதரங்கள், எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், இடுப்புக்கு மேலே அவளை பார்க்கவே முடியாது. எங்கேயோ விழுந்த ஷெல் ஒன்று மிகவும் அவளை கருக்கி இருந்தது. ஆனால் அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தவள், 21 வயது பெண். அவள் மிகவும் அழகானவள். ஆனால் அதற்கு பிற்பாடு அவளை பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. மிகவும் கஷ்டப்பட்ட அன்புமிக்க சகோதரங்களே, இறுதியாக சென்ற கப்பலிலே அவளை ஏற்றி அனுப்பினார்கள். அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தவள். திருமணமாகி 1 ஆண்டு இருந்தது. அவள் கணவன் அங்கே நின்றிருந்தான். அவளுக்கு இடுப்புக்கு மேலே அவளை பார்க்கவே முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு அவளுடைய உடம்பு எரிந்து போயிருந்தது. ஆனால் அவளோ, அவளுடைய வயிற்றிலே இருந்த குழந்தையோ தப்புமோ தப்பாதோ என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே சத்திர சிகிச்சை ஒன்று செய்யப்பட்டது. அந்த சத்திர சிகிச்சை செய்யப்படுகின்ற நேரத்திலே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த வைத்தியர்கள் ஒரு விடயத்தை அவளிடத்திலே கேட்டிருந்தார்கள். அதாவது, உங்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ய போகிறோம், ஒன்றில் நீங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளை தப்ப முடியும், உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார்களாம். அப்போது அந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த பிள்ளை என்ன விடை சொன்னால் தெரியுமா அன்புமிக்க சகோதரங்களே? டாக்டரை பார்த்து சொன்னாலாம், டாக்டர், 21 ஆண்டுகள் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து விட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் தானே, அதனாலே என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் கையெழுத்து போடுகின்றாள். அன்புமிக்க சகோதரங்களே, அந்த சிகிச்சை செய்யப்படுகின்றது. தெய்வாதீனமாக இந்த தாயும் இந்த பிள்ளையும் தப்புகிறார்கள். இந்த தாயும் பிள்ளையும் தப்புகிறார்கள். இந்த பிள்ளையை ஏந்துவதற்கு கூட அவளுடைய கைகள் இடம் கொடுக்கவில்லை. கைகள் எல்லாம் குரண்டி போயிருந்தது. அவளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த சின்ன குழந்தையையும் தன்னுடைய கைகளிலே அவள் தூக்கி கொண்டு தன்னுடைய கணவனை தேடி போயிருக்கிறாள். கணவனை தேடி ஒவ்வொரு முகாமாக அவள் தெரிந்திருக்கிறாள். என்னுடைய கணவன் எங்கே, கணவன் எங்கே என்று சொல்லி அவள் தெரிந்திருக்கிறாள். அப்போது இந்த இறுதிப் போர் முடிந்து விட்டது. இந்த கணவனை தேடி போன போது தன்னுடைய அந்த சின்ன பிள்ளையையும் தூக்கி கொண்டு அவள் போன போது அன்புமிக்க சகோதரங்களே, இந்த கணவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது, உன்னை பார்க்கவே அரியண்டமாக இருக்கிறது, இனிமேல் என்னை நீ பார்க்க வரவே வேண்டாம், நான் உனக்கு கணவனும் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல, இந்த பிள்ளை கூட எனக்கு பிறந்ததல்ல அப்படின்னு சொல்லி அவளை கலைத்து விடுகிறான் முகாமுக்குள்ளே இருந்து கொண்டு. அன்புமிக்க சகோதரங்களே, ஒருத்தி தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க விரும்புகின்ற போது பல மனிதர்கள் நாங்கள் மிருகங்களாக மாறி இருக்கிறோம். இது ஒரு சின்ன விடயம் அன்புமிக்க சகோதரங்களே. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை, இந்த பிள்ளை எவ்வளவு தூரத்துக்கு வாழ்ந்திருக்கிறாள் என்பதை 21 வயது மதிக்கத்தக்க அந்த பிள்ளையினாலே இயேசுவினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு வாழ முடிந்திருக்கிறது தெரியுமா? தன்னை கொடுத்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயிர் துடிப்பு அந்த பிள்ளைக்குள்ளே அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அப்போதுதான் இந்த அரசன் அமைச்சரை பார்த்த கேள்வி எனக்கு ஒரு மிகவும் முக்கியமான கேள்வியாக மாறியது. ஒரு சில பிள்ளைகள் தமக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உலகத்தை பார்க்கிற போது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களோடு உடனிருந்து கொண்டிருக்கிறார்.
என்கின்ற ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் அன்புமிக்க சகோதரங்களே, அது எங்களோடு எப்போதுமே இருக்கிற பிரசன்னம் தானே. நான் உங்களை விட்டு விட்டு போகின்ற ஆண்டவர் அல்ல, நான் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றான். எசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், 15-16 வாக்கியங்களுக்குள்ளே, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் தன் மகவை பெற்றவள் மறப்பதுண்டா? அப்படி பெற்றவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என்னுடைய உள்ளம் கைகளுக்குள்ளே உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். ஏன் அன்புமிக்க சகோதரர்களே உள்ளம் கைகளுக்குள்ளே பொறித்திருக்கிறார் தெரியுமா? அங்கே எப்பயுமே எங்களை பார்த்து கொண்டே இருப்பார் ஆண்டவர். தன்னுடைய அழகான பிரசன்னத்தின் நிறைவை நாங்கள் அனுபவிப்பதற்கு பிள்ளைகளாகி எங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் பரிசுத்தமாக்கி புனிதமாக்கி தன்னுடைய அற்புதமான வாழ்வின் நிறைவுகளை அனுபவிப்பதற்காக அழைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நாங்கள் அன்புமிக்க சகோதரங்களே எப்படி வாழ முடியும்? ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை, இயேசுவினுடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? அதனால் தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே சொல்லுவார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. இயேசு செய்த அதே வாழ்க்கையை, இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை எத்தனை புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? 1894ஆம் ஆண்டில் இருந்து 1941ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. 2ஆம் உலக மகா யுத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்த போது அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். நாசிகள் அவரை மிகவும் கொடுமையாக தாக்குகிறார்கள். எப்படி தாக்குகிறார்கள் தெரியுமா? அவருடைய இடுப்பிலே அவர் திருச்செவ மாலையை அவர் ஏந்தி இருந்தவர், அவர் கொழுவி இருந்தவர் திருச்செவ மாலையை. அந்த அதிகாரி வந்து அவருக்கு உதையினாலே அந்த திருச்செவ மாலையினுடைய ஒவ்வொரு மணியும் உருண்டோடி இருக்கின்றன. அவர் கைகளிலே இருந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை எடுத்து அவன் எறிந்து உடைத்து அதை உதைந்திருக்கிறான். இப்படி பயங்கரமான கொடுமைகளை செய்த போது ஒரு தடவை இவர் மிகவும் கடும் காவல் நிறைந்த ஒரு முகாமுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கார். 14வது முகாம். அந்த 14வது முகாமில் இருந்து ஒருவன் தப்பி ஓடி விட்டான். அந்த அதிகாரி வந்து சொல்லுவானாம், தப்பி ஓடியவன் திரும்பி வராவிட்டால் 10 பேர் அவனுக்காக நீங்கள் இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 10 பேரை அவன் தெரிந்தெடுக்கின்றான். ஆனால் அதற்குள்ளே ஒருவன் கதறி அழுகின்றான். அவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய இரட்டை குழந்தைகளையும் நினைத்து கதறி அழுதிருக்கிறான். இனிமேல் என்ன நீங்கள் பார்க்க மாட்டீர்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுதானாம். அவனுக்காக புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்கின்ற இந்த கத்தோலிக்க குருவானவர் அதிகாரி இடத்திலே போய் சொல்லுவாராம், அவன் ஒரு இளைஞன், அவன் இங்கே இருந்தால் ஏராளமான வேலைகள் செய்ய முடியும், நான் ஒரு பலவீனமானவன், என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எனவே அவனுக்காக நான் இறப்பதற்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அவன் கேட்டான், நீ யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன் கத்தோலிக்கன். எதற்காக நீ மற்றவர்களுக்காக உன்னுடைய உயிரை கொடுக்கின்றாய்? அன்புமிக்க சகோதரங்களே, மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கின்றது இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அது வெளிச்சம் அடித்த ஒரு வாழ்க்கை பயணம். அதைத்தான் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். அவர் அந்த 10 பேரோடும் அங்கே இருக்கின்றார். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அங்கே இருந்து கொண்டு அந்த 9 பேரும் இறந்து போக இறுதியாக இந்த மேக்சிமிலியன் மரிய கோல்பே விஷ ஊசி ஏற்றப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். விஷ ஊசி ஏற்ற போகின்ற போது தன்னுடைய கைகளை நீட்டி கொடுத்திருக்கிறார். அன்புமிக்க சகோதரங்களே, இயேசுவினுடைய பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுமாறு அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடல்களிலே நாங்கள் தாங்கிச் செல்லுகிறோம் என்று சொல்லுவார் புனித சின்னப்பர். மிகவும் அழகான வார்த்தைகள் அன்புமிக்க சகோதரங்களே. இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையில நான் எதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இயேசுவினுடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அன்புமிக்க சகோதரங்களே, ஏராளமான பேர் மற்றவர்களுக்காக இப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு என்கின்ற நற்செய்தியின் தூதுவர்களாக இந்த உலகத்தில் எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ தாதியர்கள், எத்தனையோ சுகாதார பணியாளர்கள், எத்தனையோ தொண்டர்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த அரசன் கேட்ட கேள்வி இங்கே வெளிச்சம் அடிக்கின்றது. ஒரு சில பிள்ளைகள் தங்களுக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே கூட அன்புமிக்க சகோதரங்களே, எத்தனை பேரை நாங்கள் வெறுத்திருக்கிறோம், எத்தனை பேரை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், எத்தனை பேர் கூடாதவர்கள் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். இந்த பயங்கரமான நேரங்களிலே அன்புமிக்க சகோதரங்களே, அன்றைக்கு தொழுநோய் கண்டவர்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர்களை விட்டு மக்கள் விலகியது போல இன்றைக்கு இந்த நோய் கண்டவர்களை பார்த்தெல்லாம் நாங்கள் எத்தனை பேர் அன்புமிக்க சகோதரங்களே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கிறோம்.
அவர்களை தீட்டு என்று கூறி நாங்கள் விலகி இருக்கிறோம் தானே. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை எங்கே சங்கமிக்கின்றது அன்புமிக்க சகோதரங்களே? இயேசுவினுடைய வாழ்க்கை பயணம் எங்கே அது நிறைவாக்கப்படுகிறது அன்புமிக்க சகோதரங்களே? தொழுநோயாளர்களை கண்டு அருகிலே போகின்ற ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை பயணம் எனக்குள்ளே ஏன் இன்னும் வாழாது இருக்கின்றது? அன்புமிக்க சகோதரங்களே, அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் ஏராளமான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பல நேரங்களிலே மழுங்கடித்த மக்களாக வாழுகிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்ப்போம், இயேசுவினுடைய இந்த அழகான நற்கருணை பிரசன்னத்திலே நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்போம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருந்திருந்தும் நாங்கள் அவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தோம், நாங்கள் அவற்றையெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் மற்றவர்களுக்காக வாழுகிற அந்த மனப்பக்குவம் எப்போது எங்களுக்குள்ளே வருகிறதோ அப்போது இயேசுவினுடைய வாழ்க்கை எங்களுக்குள்ளே நிறைவாக பிரதிபலிக்கும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த அருமையான நேரம், இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கடந்து வர வேண்டும் என்று கேட்போம். அன்று நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்த அந்த அழகான வாக்குறுதி இருக்கிறதே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உமக்காக வாழுவோம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியோடு நாங்களும் தொடர்ந்தும் பயணிப்போம். அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழுவோம். அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே இருப்போம். உதவி தேவைப்படுகின்ற பிள்ளைகளோடு எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுவோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்போம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கடந்து வரட்டும் என்று கேட்போம். இயேசுவே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்போம். இயேசுவே, நான் பாவி, பலவீனமானவள், என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே நான் தருகிறேன் ஆண்டவரே என்று கேட்போம். அன்று அந்த பாவி பெண் தன்னுடைய கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதங்களை நனைத்தது போல நாங்களும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவர் சொல்வார், சக்கேயுவே, இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும். உன்னுடைய பாவம், உன்னுடைய பலவீனம், உன்னுடைய அழுக்காறு, உன்னுடைய குடிவரி, உன்னுடைய கூடாத ஒழுக்கம் எல்லாவற்றிலும் இருந்து நீ இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க விரும்புகின்ற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துவார். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்களோடு இருக்க விரும்புகின்றார். எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கம், இதனாலே பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வல்லமை இருக்க வேண்டும் என்றும் இந்த வேளையிலே நாங்களும் சபிப்போம். இறந்து போன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சபிப்போம். இந்த பயங்கரமான நோய் இந்த உலகத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எங்களுக்கு மழையாக தாரும் என்று கேட்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு இருக்கிறது. தன்னுடைய அன்பின் சாட்சியத்தின் பிள்ளைகளோடு ஆண்டவர் எப்போதுமே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அன்புமிக்க சகோதரங்களை, இப்போது எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடும். விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே இறைவா, எம் திருகாவையில் பணியாற்றும் பாப்புரை ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவரும் இறையரசு பணியினை பிரமாணிக்கமாக ஆற்றுவதற்கு தேவையான அருட்கொடைகளை உமது தூயாவின் மூலம் அருளி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழ்பவரே இறைவா, எமது ஆன்ம உணவாக நீர் எமக்கு தருகின்ற திவ்ய நற்கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்ப வடிவில் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உறுதியோடு விசுவசிக்கவும், தகுந்த மரியாதை செலுத்திடவும், எப்போதும் தகுந்த ஆயத்தத்தோடு இவ்விருந்தை உட்கொள்ளவும் எமக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நூற்றாய் விளங்குபவரே இறைவா, அன்பு, ஒற்றுமை, பகிர்வு ஆகியவற்றை குறித்து காட்டுகின்ற நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கின்ற இறை மக்களாகிய நாம் அனைவரும்
எம் குடும்பங்களிலும் பங்கிலும் சமூகத்திலும் அன்பு எனும் நற்பண்பினை எம்மகத்தே கொண்டு நம்முடைய உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மறந்து அன்புறவுடன் பகிர்ந்து வாழும் பங்கு திரு அவையாக மலர்ந்திட அருள் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனே இறைவா, எமது நாட்டையும் உலக நாடுகளையும் அச்சுறுத்துகின்ற கோவிட்-19 பெரும் தொற்றானது வெகு விரைவில் நம்மை விட்டு நீங்கவும் இந்நோய் தொற்றினால் இறந்தவர்கள் நித்திய வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழகான நற்கருணை பிரசன்னத்தினுடைய சிறப்பான ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் எங்களை கொடுக்கவிருக்கிறோம். ஜெருசலேமே, நீ ஆண்டவரை போற்றுவாய். சீயோனே, உன்னுடைய கடவுளை நீ புகழுவாய். உன்னை படைத்த ஆண்டவர் உனக்கு அருகிலே இருக்கிறார். புகழ்வாய் ஜெருசலேம், உன் ஆண்டவரே என்று துதிப்போம், பாடுவோம். நன்றியோடு ஆண்டவருடைய வல்லமைகளை நினைத்துக் கொள்ளுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகள் இப்போது ஆண்டவரை புகழ்ந்து போற்றி நன்றியோடு ஸ்துதிப்போம். புகழ்வாய் ஜெருசலேம், உன் ஆண்டவரை என்று பாடி சபிப்போம். புகழ்வாய் சீயோனேயுன் தேவனை. ஹோசானா 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 தாவீதின் குமாரா. பூமியும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே, பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவர் உடமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. புகழ்வாய் ஜெருசலேம் உன் ஆண்டவரே, புகழ்வாய் சீயோனின் தேவனை. ஹோசானா 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 தாவீதின் குமாரா. ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய திருத்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? அழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செல்ல விடாது, தன்னயலானிடம் வஞ்சக ஆணையிடாது இருப்பவனே. புகழ்வாய் ஜெருசலேம் உன் ஆண்டவரே, புகழ்வாய் சீயோன்
எங்களுடைய எல்லா தேவைகளையும் மனதிலே சுமந்து ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு எங்களை கொடுப்போம். மாண்பியர் கீதத்திலே பக்தி உணர்வோடும் பங்கெடுப்போம். பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுரையிலும் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. சர்வேசுரன் ஸ்துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மெய்யான சர்வேசுரனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில்
அவருடைய மிகவும் விலை மதிக்கப்பெறாத திரு இரத்தம் பீடத்திலே மிகவும் பரிசுத்த திருவருட்சாதனத்திலே சர்வேஸ்வரனுடைய மேலான தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா அவருடைய புனித மாசில்லா உட்பவ அவருடைய மகிமை பிரதாபமுள்ள விண்ணேற்பு கன்னியும் தாயுமான மரியாயின் நாமம் அவருடைய அதிவிரத்த பத்தாவாகிய புனித சூசையாப்பன் நம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வே